தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி நதிக்கரையோரம் அமைந்துள்ளது சுவாமிமலை. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடு. சுவாமிமலைக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. இங்கே தயாராகும் ஐம்பொன் சிலைகள் உலகப் புகழ் பெற்றவை. அன்றைய சோழ சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது சுவாமிமலை. கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஔவைப்பாட்டியின் இந்த மூதுரையை மெய்ப்பிப்பது போல திரும்பிய பக்கமெல்லாம் பிரம்மாண்டமான கோவில்களையும் கோயில்களின் உள்ளே பேரழகு செப்புத் திருமேனிகளையும் பிரமிக்க வைக்கும் சிற்பங்களையும் கொண்டதாக இருக்கிறது சோழ நாடு. பழங்கால கோவில்களில் மூலமூர்த்தி பெரும்பாலும் கல் சிற்பமாக காட்சியளிப்பார். அபூர்வமாக மர சிற்பமாகவும் சுதை சிற்பமாகவும் காட்சியளிப்பார். அரிதினும் அரிதாக பஞ்சலோக விக்கிரகமாக மூலமூர்த்தி தரிசனம் தருவார். அதற்கு உதாரணம் சிதம்பரம் ஆடல் வல்லான் நடராஜர். ஆனால் அனைத்து கோவில்களிலும் உற்சவ மூர்த்திகள் ஐம்பொன்னால் ஆனவர்களே. தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அமைந்திருக்கும் கோவில்களில் உற்சவ மூர்த்திகளாக கரம் கூப்பி வணங்கப்படும் ஐம்பொன் திருமேனிகள் சோழர் காலத்து வார்ப்புக் கலையின் தொன்மைக்கு வாழும் எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றன. சிற்பக்கலையின் உச்சபட்ச உன்னதத்தையும் பாரத தேசத்தின் பக்தி உணர்வையும் உலகெங்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் ஐம்பொன்னால் ஆன தெய்வ வடிவங்கள் எங்கே உருவாகின்றன? எப்படி உருவாகின்றன? இதற்கான விடை தேடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அருகில் அமைந்துள்ள சுவாமிமலை நோக்கிய நமது பயணமே இன்றைய ஒளிரும் புன்னகை. வணக்கம். நான் சுவாமிமலை உலோக விக்கிரக பாரம்பரிய ஸ்தபதி தேவசேனாபதி ஸ்தபதியினுடைய மூத்த மகன். எனக்கு குருநாதர் மாமல்லபுரம் கணபதி ஸ்தபதி எனக்கு குருநாதர். நாங்கள் எங்கள் முன்னோர்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறதுக்காக வந்த குடும்பம். பாரம்பரியமாக தலைமுறையாகவே நாங்கள் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் முன்னோர்கள் கல் வேலை மர வேலை அனைத்து தொழிலும் செய்தாங்க. சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு எங்களுடைய தகப்பனார் அவங்க அப்பா அவரெல்லாம் சேர்ந்து பஞ்சலோக தொழில் மட்டும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாட்டின் கலாச்சாரத் தொன்மையை அறிய வேண்டுமாயின் அங்குள்ள கலை சார்ந்த இடங்களையும் பாரம்பரிய வரலாற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சோழ நாட்டின் கலை பாரம்பரியத்தை அறிய வேண்டுமாயின் சுவாமிமலை பகுதியில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக உயிர்ப்போடு இருக்கும் உலோக வார்ப்புக் கலையைப் பற்றி அறிந்தாலே போதும். ஆம், 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சோழநாடு எனப்படும் தஞ்சை பகுதியில் உலோக வார்ப்புக் கலை உயரிய நிலையை அடைந்திருந்தது. தஞ்சை பெரிய கோவில் உருவாக்கப் பணிகளுக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கல், மரம் மற்றும் உலோக வேலைகளை செய்பவர்கள் அழைத்து வரப்பட்டனர். தஞ்சை கோவில் பணிகள் முடிந்ததும் கும்பகோணத்தைச் சுற்றியுள்ள பகுதிகளில் கோவில்களை உருவாக்கும் பணிகளை தொடர்ந்தனர். தாராசுரம் கோவில் நிர்மாணப் பணிகளை முடித்த பிறகு சுவாமிமலை கோவிலை கட்ட வந்த சிற்பிகள் இந்த பகுதியின் காவிரிப் படுகையில் கிடைக்கும் வண்டல் மண்ணின் பதம்
ஐம்பொன் சிலை வார்ப்புக்கு உகந்ததாக இருந்ததைக் கண்டறிந்து இங்கேயே தங்கிவிட்டனர். தலைமுறைகள் பல கடந்தும் இன்று வரை வழிபாட்டிற்கான ஐம்பொன் சிலைகளை உருவாக்கி வருகின்றனர். இவர்கள் ஸ்தபதிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஓர் ஐம்பொன் இறை உருவம் எப்படி உருவாகிறது? எத்தனை நாட்களில் உருவாகிறது? உருவாக்கப் படிநிலைகள் என்ன என்ன? இப்போது விரிவாகக் காணலாம். மூலஸ்தானம் கல் விக்கிரகம் சிலா விக்கிரகமாக தான் இருக்கும். அதனுடைய பிரதிநிதியாக உற்சவம் பண்ணணும், வெளி உலோகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக உலோக விக்கிரகங்கள் உற்சவ மூர்த்தியாக நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து எங்களுக்கு பண்ணுறதே ஒரு கோயிலுடைய அளவு எடுக்கும்போது மூலஸ்தானத்திலேருந்து அதனுடைய உயரத்தை எடுத்து அந்த உயரத்திலேருந்து இந்த உற்சவமூர்த்தியினுடைய அளவு பிரிக்கும்போது அதனுடைய கண்மட்டம், மேற்கழுத்து, அடிக்கழுத்து, மார்பு, நாபி அந்த அளவுப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். இது எப்படி எடுக்கிறோன்னா இதனுடைய தென்னை ஓலையில் தான் இந்த அளவுகளை நாங்கள் பிரிக்கிறோம். இந்த தென்னை ஓலை எதுக்காக எடுக்கணும்னா இந்த சுவாமி மலையில் உள்ள ஸ்தபதிகளுக்கு மட்டும்தான் இந்த தென்னை ஓலை அளவுகள் தெரியும். அதனால் இந்த முளைக்கோளுங்கிறது சுவாமி மலை முளைக்கோளுன்னு தான் பேர். இதை நாங்கள் எப்படி பண்ணுறோம்னா முதல் அந்த விக்கிரகத்தை எடுத்து அந்த உயரத்தை என்ன உயரம் வேணும்னு நாங்கள் முடிவு பண்ணி அந்த உயரத்துலேருந்து 9 பாகம் நவதாளமாக நாங்கள் இதை வந்து பிரித்து பண்ணுறோம். அந்த பிரிக்கும்போது எங்களுடைய மனசில் உள்ள அளவுகள் தான் இது. இது நெற்றியினுடைய அளவு, இது முகத்தினுடைய, இது அந்த சுவாமியினுடைய முகத்தினுடைய அளவு, இது கழுத்து, இது மார்பு புள்ளி, இது நாபி, இது வந்து மேற்றம், இது தொடை முட்டிப்பகுதி, இது கணுக்கால், இது பாதம். இது போல் நாங்கள் பிரிச்சிடுறோம். ஒரு ஆண் விக்கிரகம் பண்ணும்போது முகத்தினுடைய உயரம் என்னமோ அது ஒரு முகமாக வச்சோம்னா தோல் அளவு 2 பங்கும், இடுப்பு அளவு 2 பங்கும் இதை நாங்கள் பிரிச்சுக்கிறோம். பெண் உருவமாக இருந்ததுனாக்கா தோல் அளவு 1.5 பங்கும், இடுப்பு 2 பங்கும் பிரிக்கலாம். இதே முளைக்கோலில் ஆண் உருவமும் செய்வோம், பெண் உருவமும் செய்வோம். ஒரு சிற்பினுடைய மனசில் உள்ளது தான் மெழுகில் வெளியில் வரும், உருவத்தில் நாங்கள் வெளியில் கொண்டு வரோம். இது ஒரு விநாயகருடைய உருவம். இதை முதல் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் தண்ணியில் போட்டு வைக்கணும், இல்லைன்னா வளைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய முதல் ஸ்டேஜ். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு தியான ஸ்லோகம் இருக்கிறது. அந்த ஸ்லோகமானது ஒவ்வொரு இறைவனின் ரூபமும் எப்படி இருக்கும் என்று வர்ணித்து இறைவனை வணங்குவதாக அமைந்திருக்கிறது. சிற்பக்கலை சாஸ்திர பிரமாணப்படி சாஸ்திர விதி மீறல்களுக்கு இடமில்லாமல் ஐம்பொன் திருமேனிகளை உருவாக்குகின்றனர். தென்னை ஓலையில் எடுத்த அளவை வந்து அந்த நவதாளத்தை இந்த இந்த மெழுகில் பண்ண உருவத்தில் நான் கொண்டு வரேன்.
இது ஒரு கிருஷ்ணனுடைய அளவு. முகம் ஒரு பங்கு, அடிக்கழுத்து, இது மேற்கழுத்து, இது மார்பு புள்ளி, இது நாவி தொப்புள், இது மேற்றம், அதாவது சிலையினுடைய மையப்பகுதி. அந்த தென்னை ஓலையில் அளந்த அளவுப்படி இதை நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இதை நான் இந்த ஏரியாலாம் கட் பண்ணி எடுத்தாகணும். இதெல்லாம் கட் பண்ண பிறகு கையை இங்கே ஜாயின் பண்ணுறது, இந்த இடம் ஜாயின் பண்ணணும். அதே போல் பண்ணது தான் சந்தேசம். அளவுப்படி நான் இதை பண்ணியிருக்கேன். இது சார், ஒரு சிலை செய்யும்போது ஒரு உருவத்தில் அளவுப்படி பண்ணுறோம். அந்த அளவுப்படி பண்ணும்போது அழகாக இருக்கா எப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த மனசில் என்ன இருக்கோ அதுதான் பிரதிபலிக்கும். அதாவது ஒரு சிலையை செய்யும்போதே மெழுகுலேயே இந்த மைய சூத்திரத்தை கொண்டு வந்துடணும் சார். மைய சூத்திரம் வந்தால் தான் அதை முடிவு வரும்போது நம்ம அளவுகளும் அந்த மையமும் சரியாக இருக்கும் சார். வணக்கம் சார், நான் சாய்மலை தேவசேனாபதி சபதியோட 3வது பையன் சாமிநாத ஸ்தபதி. இப்போ நான் மெழுகு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அண்ணா ஒரு கிருஷ்ணன் சிலை எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிற ஸ்டேஜை அவர் உங்கள்கிட்ட டெமோ சொல்லியிருந்தார். அது ஆரம்பிக்கிற ஸ்டேஜுங்கிறப்ப அந்த கட்டையெல்லாம் போட்டு அந்த உருவத்தை கொண்டு வர்றது. இப்போ உங்கள்கிட்ட நான் இப்போ காட்டுறது என்னென்னா, தீர்மானமாக ஆன ஒரு விக்கிரகத்தோட இதை காட்டுறேன், மெழுகு பொம்மையை. இது மாகாளி அம்மன்னுட்டு இது உஷவமூர்த்தி. இது கம்ப்ளீட்டாக தீர்மானம் பண்ணிட்டேன். இது 10 கையில் அந்த அம்பாள் இருக்குது. இந்த உருவத்தை நான் எப்படி பண்ணுறோன்னாக்கா, இந்த மூலஸ்தான விக்கிரகத்தை இவங்க கோயில் நிர்வாகத்தில் இந்த மூலஸ்தான விக்கிரகத்தை கொடுத்தாங்க, ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க. அந்த விக்கிரகத்தில் தீர்மானமாக அந்த கல் சில மூலஸ்தானத்தில் என்னென்ன கை ஆயுதங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அந்த அமைப்புக்கு நான் இதை கொஞ்சம் எங்களோட சிற்ப சாஸ்திரப்படி இந்த அளவு பிரமாணத்தை வச்சு இந்த சிலையை நான் வடிச்சிருக்கோம். இப்போ மூலஸ்தான விக்கிரகத்தோட 3/4 பாகத்துக்கு கீழே தான் அந்த உற்சவமூர்த்தி பண்ணணும்னு ஐதீகம் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஊருக்கு பேர் நாமம் பார்த்து அதுக்கு தாராபரணன் பொருத்தம் பார்த்து அது இடத்துல 113 யவங்கிற கணக்கில் அந்த அளவு பிரமாணம் எடுத்திருக்கோம். அந்த 113 யவம் என்னென்னா, அம்பாள் ஏஞ்சி நின்னாங்கன்னா அவங்களோட பாதாதிகசம் அளவு 113 யவம். 8 யவம் கொண்டது ஒரு அங்குல பிரமாணம். அதே மாதிரி 113 யவங்கிறது 14:1 வருது. இதை தான் ஒடிவோலையில் ஒடித்து இந்த விக்கிரகத்தை பண்ணியிருக்கோம். இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு, வேக்ஸ் மாடல் முடிச்சிட்டோம். இப்போ கடைசியாக நான் இந்த மொசலகனை இதில் ஃபிட் பண்ண போகிறேன். இதில் ஃபிட் பண்ணிட்டோன்னா அந்த அமைப்பு மூலஸ்தானம் மாதிரியே அமைப்பு வந்துடும். அதுக்கப்புறம் இதை மண் மோல்டுக்கு இப்போ எடுத்துருவோம். இதெல்லாம் ரன்னர் வச்சுருக்கோம். இந்த ரன்னர்லாம் தீர்மானத்தில் வந்துடும். இப்போ நம்ம மெழுகு எடுக்கிறோன்னா இந்த கையில் உள்ள மெழுகு ரிட்டன் வரணுன்னாக்கா அதுக்கு உள்ள வழி தான் அந்த இது ஊற்ற போகிற. இது மண் மோல்டு இப்படி பண்ணிவிட்டு திரும்ப சன்லைட்டில் காய வச்சு திரும்பி பின்பக்கம் மண் மோல்டு பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல தான் துவாரம் வைப்போம். இதில் ஒரு ரன்னர் வச்சுருவோம். இப்படி மெழுகு எடுக்கிறப்ப இதிலலாம் ஜாயிண்ட்டு வச்சுட்டு இது மெழுகெல்லாம் இதில் வந்துடும். கடைசியில் தீர்மானத்தில் பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த உருவ சிலை மட்டும்தான் இருக்கும், இந்த ரன்னர்லாம் இருக்காது. இந்த முகம் ரஃப்பாக வச்சுருப்போம். இதை தீர்மானத்தில் இன்னும் அழகாக காட்டிடுவோம். இது மெழுகு வேலை முடிச்சிடுச்சிங்கய்யா. இதை நான் மண் மோல்டு பண்ண போகிறேன். சுவாமிமலை ஐம்பொன் சிலைகள் முழுக்க முழுக்க
எந்தவிதமான நவீன இயந்திரங்களின் உதவியின்றி சிற்பிகளின் கரங்களால் வார்த்தெடுக்கப்படுகின்றன. சுவாமிமலை சிலைகளின் தயாரிப்பு முறை இயற்கைக்கு எந்த ஊரும் விளைவிக்காதவை. அதனால்தானோ என்னவோ காலத்தை வென்று ஆண்டாண்டு காலமாக தெய்வங்களாக நம்மிடையே அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றன. சார் மெழுகு மாதிரி நான் முடிச்சிட்டேன் சார். மெழுகு மாதிரி முடிச்சுட்டு இப்போ மண் மோல்டு பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன். மூல காரணம் இந்த மண் தான் சார். அந்த காலத்திலே ராஜராஜ சோழன் காலத்திலே இந்த மண் இங்கேருந்து எடுத்து தான் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே மண் எடுத்து கொண்டு போய் பண்ண முடியாமல் அதை ஒரு 700 வருஷத்துக்கு பிறகு இங்கேயே வந்து தங்கிட்டாங்க. இதுதான் ஆற்று வண்டல் மண் சார். இது ஆற்று படுகையிலேருந்து எடுத்துகிற இயற்கையான மண். இதுதான் ஆற்று வண்டல் மண். இந்த வண்டல் சாமிமலை காவேரி படுகையில் கிடைக்கிது. இது சாமிமலை ஒரு இந்த பக்கத்தில் 1 கிலோமீட்டர், இந்த பக்கத்தில் 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டருக்கு இந்த ஆற்று வண்டல் மண் கிடைக்கிது. அதனால தான் இந்த பூர்வீக தொழில் வந்து இங்கே சாமிமலையிலே அமைஞ்சிருச்சு. இந்த மண்ணை வந்து நாங்கள் மண் மோல்டு பண்ணுறதுக்கு டைமண் சொல்லுவோம். இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, இதை உடனே டைரெக்டாக மண்ணை பிணைஞ்சி இப்போ எடுத்து கட்ட முடியாது சார். நம்ம எப்படி சாப்பாட்டுக்கு இட்லிக்கு மாவுக்கு புளிக்க வைக்கிற மாதிரி இந்த மண்ணையும் புளிக்க வைக்கணும் சார். இதுக்கு என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் அதை தண்ணி ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக அதை ஊற வச்சுருவோம். ஊற வச்ச மண்ணை 2 நாள் கழித்து தான் இதை எடுப்போம். இது 2 நாளைக்கு முன்னாடி இந்த மண் மோல்டு பண்ணுறதுக்காண்டி இந்த மண்ணை பதமாக ரெடி பண்ணிட்டோம் சார். இப்போ இந்த மண்ணை தான் இப்போ இதுக்கு மேலே கட்ட போகிறேன். இந்த மண்ணை வந்து ஒரு 1/2 இன்ச்சு கனத்துக்கு மேலே கம்ப்ளீட்டாக கட்டிடுவோம் சார். கட்டின பிற்பாடு இது வந்து வய களிமண்ணும் மணலும் சேர்ந்த மண் படிமண்னு சொல்லுவோம். இந்த மண்ணை என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு மேலே கம்பியெல்லாம் இப்படி மேலே சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மண்ணை மேலே மண் பூசிடுவோம். இந்த மண் பூசிட்டோன்னா இந்த மோல்டு வந்து இப்படி வந்துடும். இந்த மாதிரி உள்ளார இந்த வண்டல் மெழுகு இருக்குது. மெழுகுக்கு மேலே அந்த ஆற்று வண்டல் மண் பூசியிருக்கோம். அதுக்கு மேலே இரும்பு ராடெல்லாம் வச்சு இந்த மண்ணை கட்டிட்டோம். சன்லைட்டில் 2 பக்கம் காஞ்சிடுச்சு. இந்த பக்கத்தில் வெளியில் எடுக்கிறதுக்கு துவாரம் இங்கே வச்சுருக்கோம். இந்த சாமிக்கு இங்கே துவாரம் வைப்போம். பெரட்டி மண் கட்டிட்டு இந்த மோல்டு இதாகிடும். இது மண் மோல்டு சன்லைட்டு இது பக்கம் 5 நாள், இந்த பக்கம் 5 நாள் காஞ்சிடுச்சுன்னா மண் மோல்டு ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன, கம்பி ரோப்பு போட்டு சுற்றிட்டு இந்த மண் இந்த விக்கிரகத்துக்கு மெழுகு எடுத்துட்டோம் சார். அது உள்ளார கூடு இருக்குது பாருங்களேன். அந்த கூடு மெழுகு எடுத்த பிற்பாடு இந்த அச்சு உள்ளார பதிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை என்ன பண்ணுவோன்னா, திரும்ப அதை வராட்டி விறகெல்லாம் போட்டு சூளை போடுவோம். சூளை போட்டோன்னா இந்த மண் சுட்டுடும். சுட்ட பிற்பாடு மெட்டலையும் காய்ச்சி அதுக்கு உள்ளார ஊற்றணும் சார். ஒவ்வொரு ப்ராசஸை ஒவ்வொரு வாட்டியும் இந்த மெழுகு மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு மோல்டு ஒன்றோடு அழிஞ்சிரும். மண்ணை அழுத்தி கட்டணும் சார். அந்த அச்சு வந்து இடுக்கில் எல்லாம் அந்த டை வர மாதிரி மண்ணை நல்லா அழுத்தி கையில் விரலில் அமுக்கி கட்டினோன்னா அந்த அச்சு அப்படியே நம்ம வந்துடும். நம்ம விரல் வந்து இந்த இதில் பதிஞ்சு இருக்கும் சார். வேக்ஸ் மாடல் பண்ணுறதில் நம்ம வார்த்த பிற்பாடு மெட்டல்லையும் அந்த ரேகை வரும். அந்த அளவுக்கு அந்த மண்ணில் டை வரும் சார். அதுதான் இயற்கை நமக்கு கொடுத்த வரம். அது சாமிமலைக்கு கிடைச்ச வரம். வார்த்த பிற்பாடு இந்த மண்ணை உடைச்சி எடுக்கிறப்ப இந்த வண்டல் தான் சார் வெளியில் தெரிகிறது, கருப்பாக இருக்கிறது. இது உடைக்க இந்த மண் வந்துடும். இது போரையாட்டி சுத்தம் பண்ணால் வந்துடும். இது ஃபினிஷிங்கை பாருங்களேன். இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மெழுகில் பண்ணது அப்படியே மெட்டலில் வந்துடும். இது உடைச்ச பிற்பாடு உள்ளது. இதுதான் தாழ்வாய். இது ஊற்றின தாழ்வாய். இதுதான் ஊற்றின தாழ்வாய். இந்த இடத்துல இருந்தது. இது வழியாக தான் உள்ளார ஃபுல்லாக போய் பாஞ்சிருக்கு விநாயகர். இது பஞ்சலோக செம்பு சார்.
இது வந்து மெழுகு இல்லாமல் எம்டி மோல்டு. இதை வந்து கவுடன் கேக்கு ஃபயர்வுட் வச்சு ஹீட் பண்ணி ரெட் ஹாட் ஸ்டேஜில் நாங்கள் வச்சுருக்கோம். செங்கல் சூளை மாரி இருக்குது. இதில் தான் நாங்கள் பஞ்சலோகத்தை உருக்கி ஊற்றுவோம். இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் பூமியில் புதைச்சிட்டு பஞ்சலோகம் வார்க்க போகிறோம். இப்போ இது வந்து இந்த முறை வந்து பழமையான முறை தான். எந்தவித ஒரு எலக்ட்ரிக் ஃபயரு இதெல்லாம் நாங்கள் ஃபர்னஸ் எல்லாம் நாங்கள் வைக்கிறதில்ல. அந்த சோழர் காலத்துலேருந்து அந்த நாங்கள் ராட்டியும் விறகும் தான் போட்டு ஹீட் பண்ணுறோம். ஏன்னா இந்த மண்ணோட பதம் வந்து எலக்ட்ரிக்கில் வச்சிங்கன்னா அப்படியே வீணாக போயிடும். இந்த முறை கொஞ்சம் கூட மாறாமல் இன்னமும் அந்த அளவு தான் செஞ்சிகிட்ருக்கோம். இது வந்து கேஸ்டிங்காக வார்ப்படம் பண்ணுறதுக்காக இந்த மோல்டை எடுத்துகிட்டு போகிறோம். இதை வந்து கருவுன்னு சொல்லுவோம். அந்த வாயில் ஊற்றுற வாயில் வந்து வெளியில் தெரிகிற மாரி பூமியில் நம்ம புதைச்சா தான் அது வார்ப்படத்துக்கு ஈஸியாக இருக்கும். மண்ணில் வந்து பார்வதியோட நின்ற கோலத்தில் உள்ள அமைப்பு உள்ளார அமைஞ்சிருக்கு. அது வந்து மெழுகு எடுத்தாச்சு. உள்ளார உள்ள பார்வதியோட அமைப்பு நெகட்டிவ் ஃபார்மாக அங்கே இருக்குது. இந்த நெகட்டிவ் ஃபார்ம் ஆன அந்த பார்வதியோட இப்போ தான் பஞ்சலோகத்தை வார்க்க போகிறோம். இந்த வார்ப்படங்கிறது ஒரு பிறவி எடுக்கிற மாரி தான். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா எப்படியோ அதே போல் இந்த தெய்வ உருவங்கள் வடிக்கிறதும் ஒரு வார்ப்படங்கிறது ஒரு பிறப்பு மாரி தான் அது. இப்போ பார்வதி விக்கிரகம் இப்போ வார்த்திருக்கோம். பஞ்சலோகத்தில் வார்த்திருக்கோம். செம்பு வந்து 82% செம்பும் 15% பித்தளையும் 3% ஈயமும் கலந்த கலவை. அதில் வந்து பஞ்சலோகம் பூஜைக்கு போகிறதால தங்கமும் வெள்ளியும் நாங்கள் சிறிதளவு சேர்த்துருக்கோம். இதுதான் பஞ்சலோகங்கிறது. இது இப்போ பஞ்சலோகத்தில் வார்த்திருக்கோம். இது வந்து கூலாக வர்றதுக்கு ஒரு நாளை காலம்பரை தான் எடுத்து உடைச்சி அதை மெட்டலாக நாங்கள் காலம்பரை தான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் செதுக்கிட்டு ராவி சீவி என்கிரவின் பண்ணி பாலிஷ் பண்ணுறதுக்கு நாளையிலேருந்து அந்த வேலையை துவங்கிடுவோம். இந்த வார்ப்படம் ஆன இந்த பஞ்சலோக விக்கிரகத்தை இந்த மண்ணை உடைச்சி தான் எடுக்கிறோம். மெழுகில் எப்படி இருந்ததோ அது நமக்கு இப்போ மெட்டலில் கிடச்சிடும். அந்த வடிவம் வந்து ஒரு ரஃப்பாக தான் இருக்கும். இதுக்கு பிறகு தான் நாங்கள் அதை செதுக்கிட்டு ராவி சீவி என்கிரவிங் பண்ணி பாலிஷுக்கு அதுக்கு பிறகு போவோம். ஒரு வாட்டி இந்த மண்ணை யூஸ் பண்ணிட்டோன்னா இன்னொரு வாட்டி இந்த மண்ணை யூஸ் பண்ண முடியாது. அந்த மண்ணோட உயிர் போன மாரி தான். திரும்ப நம்ம வேறு மண்ணை தான் நம்ம காவேரி ஆற்றுலேருந்து எடுத்து இந்த மண்ணை நம்ம கட்டி எடுக்கணும். 1 பீஸ் 1 மோல்டு லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ்னு பேர் இந்த முறை. இது மோராபாத் அலிகர்லாம் ஒரு பீஸ் எடுத்துட்டாங்கன்னா பாக்ஸ் மோல்டிங் பற்றி 100 பீஸ் செஞ்சுருவாங்க, 500 பீஸ் கூட செய்வாங்க. ஆனால் சாய்மலை முறை வந்து சோழர் காலம் தொட்டு பாரம்பரியமான இந்த முறை மாறாமல் இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு மோல்டை பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பீஸும் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வேக்ஸ் மாடல் பண்ணி அந்த ஆற்று வண்டலில் பூசி அதுக்கப்புறம் இதாட்ட இந்த வார்ப்படம் பண்ணி அதை உடைச்சி எடுத்தால் தான் கிடைக்கும் எங்களுக்கு. அறிவுசார் சொத்துரிமையை பாதுகாப்பதற்காக மத்திய அரசின் வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் சென்னையில் இயங்கி வரும் புவிசார் குறியீடு பதிவகம் சுவாமிமலை பகுதியில் உருவாக்கப்படும் வெண்கலம் மற்றும் ஐம்பொன் சிலைகளுக்கு GI டேக் எனப்படும் புவிசார் குறியீட்டை அளித்து
கௌரவித்துள்ளது. இதன் மூலம் WTO எனப்படும் உலக வர்த்தக அமைப்பின் 164 உறுப்பு நாடுகளுக்கும் சுவாமிமலை ஐம்பொன் சிலைகளை ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பு சுவாமிமலை பகுதியின் ஐம்பொன் சிலை தயாரிக்கும் கலைஞர்களுக்கு கிடைத்துள்ளது. பஞ்சலோகத்தில் விக்கிரகத்தை வார்த்தோன்னே அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டு இந்த மெட்டல் ஒர்க்கில் ஒர்க்கு வந்து செதுக்கிறது. இது உலோக உளியால் அந்த சுத்தியை வச்சு அளவுப்படி அந்த விக்கிரகத்தோட ஆபரணங்கள் அந்த அளவு பிரமாணம் படி கை கால் விரல்கள் கொண்டு நம்ம அளவோடு நாங்கள் செதுக்கிற இந்த முறை தான் முதல் முறை. இதுக்கு அடுத்ததாக நாங்கள் வந்து இன்னொரு அறத்தை கொண்டு ராவி அந்த செதுக்கின இடத்தெல்லாம் சர்ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு வருவோம். இது முடிஞ்ச பிறகு தான் அடுத்த முறைக்கு இந்த சிற்பத்தை எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் அறங்கொண்டு வார்த்த அந்த வார்ப்பட விக்கிரகத்தை அந்த செதுக்குன அந்த பட்டையாக உள்ள இதெல்லாம் ஒரு சர்ஃபேஸை ஒரு ரவுண்டாக ஷேப் கொண்டு வர்றது தான் இந்த அறுத்து ராவி அந்த அளவு பிரமாணம் படி ராவி அதை கொண்டு வர்றாங்க. வார்த்த பிறகு செதுக்கிட்டு ராவிட்டு அந்த சர்ஃபேஸை ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணுற அந்த 3வது ஸ்டேஜ் தான் சீவறதுங்கிறது. இந்த சீவறதால் இந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப நைஸாக அந்த சிலை வடிவம் அந்த அளவு பிரமாணத்தோடு வரும், நிச்சயம் வரும். இப்போ என்கரேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா நகாசு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சிற்ப வேலையில் வேலைப்பாடை நல்ல வெளிப்படையாக காமிக்கிறது, அந்த ஒரு சிற்பியோட திறமையை காமிக்கிறதுங்கிறது இதில் தான் நல்லா வெளிப்படும். எப்படி வேக்ஸ் மாடலில் அமைப்பு முக்கியமோ அதால் விக்கிரகத்தோட தீர்மானங்கிறது ரொம்ப முக்கியம். கண்ணால் அழகாக பார்க்குற ஒரு சிற்பத்தை ஒருத்தவங்க ரசிக்கிறாங்கன்னா அதற்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து அந்த திறமையான சிற்பியோட வேலைப்பாடுகளை சொல்லலாம். அந்த வேலைப்பாடுகளை வெளிப்படுத்துகிற இந்த வேலை வந்து நகாசு வேலைன்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. இது கை கால் ஆபரணங்கள் அப்புறம் அந்த உடைகள் முதற்கொண்டு கையால் தான் நாங்கள் செதுக்கி இந்த சிற்பத்தை நல்ல அளவுக்குற வடிக்கிறோம். இந்த சிற்பத்தை வடிக்கும்போது ஆயுதங்கள் அப்புறம் ஆபரணங்கள்லாம் எந்த சிலைக்கு எது எது போடணுங்கிற ஒரு சாஸ்திர சம்பிரதாயம்லாம் இருக்குது. சில இது சிற்ப சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்கு. சில இது எங்கள் முன்னோர்கள் செஞ்ச அந்த கலைக்கூடத்தில் உள்ள சிற்ப வடிவங்களில் உள்ள சிற்பத்தை கூட பார்த்து நாங்கள் இதை வடிப்போம். எங்களுக்கு முன்மாதிரிகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு சிலைக்கும் முன்மாதிரிகள் இருக்குது. அதை கடைப்பிடிச்சி தான் இன்னைய வரைக்கும் இந்த சிற்ப நகாசு வேலையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றோம். தீர்மானம் ஆன அந்த சிலையை பாலிஷ் பண்ணுறோம். இப்போ சர்ஃபேஸை வந்து நல்லா நைஸ் பண்ணுறதுக்காக எமரி ஷீட் போட்டு நாங்கள் தேய்க்கிறோம். இதுக்கு பிறகு வலை போட்டு நைஸாக ஒரு பாலிஷ் பண்ணுவோம். அது நகைகள்லாம் பாலிஷ் பண்ணுற மாரி இந்த சிலைக்கும் நாங்கள் ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி தான் டெலிவரி கொடுப்போம். சிலையினுடைய கடைசி வேலை எமரி ஷீட் போட்ட பிறகு இதுக்கு மேலே ஒரு வலைன்னு சொல்லுவாங்க, மெருகு வலைன்னு சொல்லுவாங்க. இரும்பு டூல்ஸை கொண்டு அந்த எமரி ஷீட்டுக்கு மேலே நைஸாக ஒரு மெருகு ஏற்றுறது தான் அந்த சிலைக்கு. இந்த மெருகு ஏற்றிட்டோன்னா பலன்ட்டு ஒரு சிலை வடிவம் நல்லா முழுமையாகும்.
அதை வந்து மோட்ரு போட்டு பஃப் பிடிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அது பண்ணுறதில்ல. அது பழங்கால முறை இந்த வலை போட்டு தான் நாங்கள் இந்த பாலிஷ் செய்கிறோம். இது ஒரு வகையான கல், வடி துணிம்பாங்க. அந்த இயற்கையாக விளையிற கல்லை வந்து இந்த துணியில், காட்டன் துணியில் தேய்ச்சிட்டு அதை மேலே தேய்ச்சோன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து பளபளன்னு ரொம்ப பளபளப்பாக தீர்மானம் ஆகும். இது வந்து ரோஸ் வடின்னு கூட சொல்லுவாங்க. நகைக்கெல்லாம் கூட பாலிஷ் பண்ணுறதுக்கு இந்த வடியை தான் உபயோகப்படுத்துவாங்க. அந்த வடியை தான் நாங்களும் கடைசி தீர்மானத்துக்கு பாலிஷ் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துகிறோம். இதை எங்களுடைய பூர்த்தியாகின வேலை, கடைசி வேலை கண் திறக்கணும். அந்த கண் திறக்கிறது மட்டும் திறக்காமல் இருக்குது. அது வந்து டெலிவரி டயத்தில் பார்ட்டி வந்தோன்னே ஒரு சின்ன ஆயுதத்துக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அந்த கண் திறந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதான் கண் திறந்த பிறகு பாதி உயிர் வந்த மாரி. அதுக்கப்புறம் கோவிலில் பிராண பிரதிஷ்டையில் மந்திரத்தால் பாதி உயிர் ஊட்டுவாங்க கோவிலில். சுவாமிமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 650க்கும் அதிகமான சிற்பிகள் வெண்கலம் மற்றும் ஐம்பொன் சிலைகளை தயாரிக்கும் தொழிலில் இருக்கிறார்கள். இவர்களில் 40 சிற்பிகள் சோழர் காலத்தில் இருந்தே தலைமுறை தலைமுறையாக ஐம்பொன் சிலை வடிப்பில் ஈடுபட்டு வரும் விஸ்வகர்மா சமூகத்தைச் சேர்ந்த ஸ்தபதிகள் ஆவர். சோழர்கள் காலத்திலேருந்து உங்களோட பாரம்பரியமாக ஐம்பொன் சிலையை செய்யக்கூடிய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி உங்களை சொன்னாங்க ஐயா கேட்டோன்னே. உங்களை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் மீட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை பற்றி நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் அதை வந்து ரொம்ப அழகாக நீங்களே அதை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய பேர் ஸ்ரீகண்ட ஸ்தபதி. நான் சுவாமிமலையில் பாரம்பரிய சிற்பக்கலை குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய தகப்பனார் வந்து தேவசேனாபதி ஸ்தபதின்னு தேசிய விருது பெற்ற பிரபல பஞ்சலோக சிற்பக்கலைஞர். எங்களுடைய பாரம்பரியம் வந்து சோழர் காலத்திலேருந்து 1000 வருடம் பழமையான பாரம்பரியம். இந்த தொழிலை வந்து முறை மாறாமல் 1000 வருடம் பழமையாக இந்த தொழிலை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். எங்களுடைய தலைமுறை வந்து 9வது தலைமுறையாக நாங்கள் இந்த சிலையை வடிக்கிறோம். இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சென்சஸ் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு இந்த கலையை பற்றிய ஒரு பப்ளிஷில் அந்த மத்திய அரசே வெளியிட்டிருக்கு. எங்களுடைய பாரம்பரியத்தையே 9 தலைமுறையை வெளியிட்டிருக்காங்க. அந்த தலைமுறையில் வந்தாலும் நாங்கள் விஸ்வகர்மா வகுப்பை சேர்ந்தவங்க. முதல்ல சிற்பத்தை செய்கிறவங்களும், அப்புறம் நகை வேலை செய்கிற பத்தர்களும், மர வேலை செய்கிற ஸ்தபதியும், அப்புறம் இந்த இரும்பு வேலை செய்கிற ஸ்தபதியும், அப்புறம் பாத்திரங்கள் செய்கிற ஸ்தபதி, அவங்கெல்லாம் சேர்ந்தவங்க தான் விஸ்வகர்மா. நான் வந்து எங்கள் தகப்பனார்கிட்ட ஒரு 12 வயசுலேருந்து குருகுல வாசமாக இந்த சிலை வார்ப்பட வேலையை நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் நான் ஒரு 11th படிக்கும்போதே முழுமையான ஒரு சிற்பியாக ஆயிட்டேன். பாரம்பரியமாக செய்கிறதால இந்த சிற்பக்கலையோட நுட்பம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்காமலேயே எங்கள் பிளட்லேயே இருக்கிறதால இந்த சிற்பக்கலையில் என்னென்ன நுட்பங்கிறது எங்கள் தகப்பனார், எங்கள் தாத்தா வழியாக நான் நிறைய அறிஞ்சிருக்கேன். சிற்பிங்கிறவன் எல்லாம் தெரிஞ்சு முழுமையாக அடைஞ்சவனைத்தான் ஒரு ஸ்தபதின்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற கும்பகோணம் பக்கத்தில் சுவாமிமலையில் தான் வந்து உங்களுக்கு அவ்வளோ திங்ஸ் கிடைக்குதா, இல்லை எதனால் இந்த பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்து இங்கே வந்து செய்கிற காரியத்துக்கு என்னங்க அர்த்தம்? இது வளமான பூமி. தஞ்சை காவேரி வந்து குடகுமலையிலேருந்து உற்பத்தியாகி காவேரி வந்து பூம்புகாரில் நம்ம மாவட்டத்தில் கறக்குது. அப்படி வர்ற காவேரி திருச்சியை தாண்டி நெருங்கினோன்னே பலமான பகுதியாக மாறி நம்மக்கிட்ட ஒரு நல்ல வளமான நெல் விளையும் பூமியாக நம்ம விளங்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காவேரி சாய்மலையில் வரும்போது ஒரு திருப்பத்தோடு அவங்க போகும்போது இந்த வண்டலை சாய்மலையில் 1.5 பிளாங்கு அப்படியே பதிய வச்சுட்டு போகிறாங்க. அந்த பதிய வச்ச அந்த வண்டல் மண்ணு தான் இந்த சாய்மலை சிற்பக்கலை வளர்கிறதுக்கு காரணமான மண். அந்த சோழர் காலத்திலேருந்து அந்த மண்ணை எடுத்து தான் இந்த மெழுகலை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த வண்டல் பண்ணை பூசி நாங்கள் செய்கிறோம். இயற்கையாக அந்த வளம் வந்ததால தான் எங்களுக்கு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆக்டில் பேட்டன் ரைட்டும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மோராபாத் அலிகரில்
எங்கள் விக்கிரகத்தெல்லாம் பாக்ஸ் மோல்டிங் பண்ணி நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்ஜெக்ஷன் பண்ணாங்க, அவங்களுக்கு பாக்ஸ் மோல்டிங் இது பேட்டன் ரைட்டு கொடுக்கக்கூடாதுன்னு. அதில் நாங்கள் வந்து நான் அப்போ பூம்புகாடு இயக்குனராக இருந்தேன். எனக்கு வந்து அந்த இதை கொடுத்தாங்க, ஒப்படைச்சாங்க. இதை வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுங்க, இதாட்டம் வீடியோவும் ஃபோட்டோகிராஃபியும் எடுத்து அந்த கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் வீடியோ, ஃபோட்டோகிராஃப், ஸ்டேட்மெண்ட்டும் அதை எடுத்து பூம்புகாருக்கு கொடுத்தேன். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம ஹேண்டிகிராஃப்ட் போர்டு கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் அந்த அப்ஜெக்ஷனை ரிவோக் பண்ணி எங்களுக்கு பேட்டன் ரைட்டு கிடச்சிது. இது வந்து இயற்கையால் வந்த ஒரு அமைப்பு தாங்கிறதால தான் எங்களுக்கு இந்த பேட்டன் ரைட்டே கிடைச்சது. இல்லையே நம்ம வடிக்கும் போது அச்சு வாக்கும் போதும் தனியாக அதுக்குன்னு சொல்லிட்டு திரவம் வந்து நீங்கள் அவ்வளோ ஹீட்டில் வந்து இப்படி கொதிக்க கொதிக்க அதை பார்க்கவே பயமாக இருந்தது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் அதை எல்லாத்தையுமே எடுத்து இவ்வளோ அழகாக அதை வந்து வடித்து அதை வந்து அதுக்குண்டான மண் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த அளவுக்கு பக்குவமாக செய்கிறீங்க. அப்போ அதில் சிறிய பிழைகள் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஆல்டர்னேஷன் ஏதாவது பண்ணுவீங்களா? இல்லை அது ஒரு வார்ப்படத்தில் ஒரு டிஃபெக்ட் ஏற்படாத அளவுக்கு எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் எந்த வார்ப்படமும் டிஃபெக்ட் ஏற்படாத அளவுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் வரோம். எங்களையும் மீறி ஒரு ஏர் பபிள்ஸு எதுவும் வரும். அப்படி வரக்கூடிய கட்டத்தில் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு அனுபவத்தில் நாங்கள் அதை செஞ்சுருவோம், நிச்சயம் செஞ்சுருவோம். ஏன்னா கை பாயலைன்னா, ஆயுதங்கள் பாயலைன்னா அதை ரீகாஸ்டிங் பண்ணிடலாம். ஆனால் விக்கிரகத்தை உடம்பே பாயலை, பாதி உடம்பு 2 துண்டாக போயிடுச்சு பாயலைன்னா அது திரும்பவும் மெழுகு மாதிரி செஞ்சு தான் அந்த வடிவத்தை திரும்ப செய்ய முடியும். அப்படி இது வரைக்கும் நாங்கள் செய்யலை. இந்த சின்ன சின்ன தவறுகள் நடக்கும், ஏர் பபிள்ஸு அது இது வரும். அதை வந்து நாங்கள் அப்பப்போ சரி செய்து கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு வடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது, அச்சு வாக்கும்போது உங்களோட வேண்டுதல் என்னவா இருக்கும்? ஒவ்வொரு விக்கிரகத்தை வடிக்கும் போதும் தியான ஸ்லோகம் உண்டு. அந்த தியான ஸ்லோகத்தை அந்த ஒடிவோலையை ஒடித்து நாங்கள் ஆரம்பிக்கிற அந்த கட்டத்தில் அந்த விக்கிரகத்தை தியானம் பண்ணிவிட்டு அதை செய்வோம். நாங்கள் முழுமையாக வேண்டிக்கிறது என்னன்னா, எங்கள் நலனை கூட நான் அந்த டயத்தில் நாங்கள் வேண்ட மாட்டோம், எங்கள் குடும்பத்தை நாங்கள் நினைக்கவே மாட்டோம். அந்த வார்ப்படம் என்கிறது அந்த தொழிலில் முக்கியமான ஒன்று. எது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் அந்த வார்ப்படம். எண்ணத்தை தான் நாங்கள் அவரை அமைச்சு, நாங்கள் அந்த விக்கிரகத்தை மெழுகில் அமைச்சு அதை மண் வடிவாக கொடுத்து, அந்த மண் வடிவில் உள்ள மெழுகை எடுத்துட்டு அந்த காற்று வடிவில் அந்த ஆசை அவர்கிட்ட கொடுத்து மெட்டலை நாங்கள் உருக்கி ஊற்றினாலும் அது உள்ளார போய் அந்த வார்க்கிற டயத்தில் சுத்தமாக பாயணும்னு நான் உள்ளார போய் எதுவும் செய்ய முடியாது. அவருடைய அமைப்பை அவர் நிச்சயம் அமைச்சுக்குவார். நல்லா அமையணுங்கிற ஒரு வேண்டுதல் தான் எங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு சிலை செஞ்சாலும் வார்ப்படத்தில் அது நல்லா அமையணுங்கிற ஒரு வேண்டுதலை தவிர எங்களுடைய நலன் அங்கே இருக்காது. இப்போ நம்ம கோவிலில் வைக்கக்கூடிய சிலைகளை வந்து கண் திறக்கிறோன்னு சொல்கிறீங்க. அந்த கண் திறக்கிறத எந்த விதமாக திறப்பீங்க? அது எப்படிப்பட்ட ஒரு அழகை வர்ணிக்கக்கூடியதாக எப்படி அமையும்? எல்லா சிலைக்கும் நாங்கள் முழுமையாக செஞ்சிட்ட பிறகு ஆயுதங்களுக்கு பூஜை பண்ணி அந்த ரவுண்டு விழி தான் நாங்கள் கட்டுவோம். அது அந்த இடம் வந்து சிற்ப சாஸ்திரம் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஆகம பிரதிஷ்டை கோவிலில் வைப்பாங்க. அந்த மந்திரத்தால் திறக்கிற அந்த கண்ணு முழுமையான உயிர் வந்த மாரி தான் சொல்கிறாங்க. அந்த பிராண பிரதிஷ்டை அப்பையும் அவங்க கண்ணாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் ஒரு கன்னிகைக்கு மரியாதை பண்ணி அடுத்த காட்சி கொடுக்கறது, ஒரு சுமங்கலியை உட்கார வச்சு அடுத்த காட்சி கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஒரு சைவ பெரியவர் ஒரு சாதுவை உட்கார வச்சு அவருக்கு வஸ்திரம் கொடுத்து, காவி வஸ்திரம் கொடுத்து அவருக்கு அடுத்த காட்சி கொடுக்கறது, ஒரு கோமாதா
நிற்க வச்சு அதுக்கு கோபூஜை பண்ணி அடுத்த காட்சி கொடுத்த பிறகு தான் பொதுமக்களை பார்க்குற மாரி ஒரு பிராண பிரதிஷ்டை இந்த கண் திறக்கிற வைபவத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த விக்கிரகத்தை ஆகம பிரதிஷ்டை பண்ண விக்கிரகத்தை நாங்கள் தொடமாட்டோம். அதுக்கு உரிய அந்த குருக்கள் தான் தொட்டு பூஜை பண்ணுவாங்க. திரும்ப அந்த விக்கிரகத்தை ஏதாவது ஒரு டிஃபெக்ட்டு கீழே விழுந்து உடஞ்சி போச்சுன்னா திரும்ப எங்களுக்கு அதை சரி பண்ணோன்னா கலாகர்ஷணம்னு ஒரு சாஸ்திரம் பண்ணி ஒரு பூஜை பண்ணி அந்த உயிரோட்டம் உள்ள அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு ஒரு பொருளாக தான் எங்ககிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த விக்கிரகத்தை தொட்டு செஞ்ச பிறகு திரும்ப அதை பிராண பிரதிஷ்டை பண்ணி வைப்பாங்க. இது இந்த இடத்துல ஆகமும் சிற்பமும் சேர்ந்து அந்த வேலையை செய்யணும். நீங்க ஒரு சிலையை சின்னதா வடிக்கும் போது அதுல ஏற்படக்கூடிய அழகுல இருந்து தத்துவத்துல இருந்து எல்லாமே பண்றீங்க. அந்த சிலையை வந்து நீங்களே பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வியந்து பார்க்குற அளவுக்கு நீங்க ரொம்ப வியந்த சிற்பங்கள் சிலைகள் அப்படின்னு சொன்னா எதுங்கய்யா? நிறைய சிலைகள் இருக்கு. சோழர்கால சிலைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா தஞ்சாவூர் கலைக்கூடத்தில் உள்ள ரிஷபதேவர் சிலை வந்து உலக புகழ் பெற்றது. இந்தியாவில் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா நடத்துனாங்க. எல்லா நாட்டிலையும் இந்தியா நடத்துனது. அதில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த விக்கிரகம் போய் அந்த பரிசு பொருளில் உலகத்திலேயே சிறந்த பரிசு பொருளாக அது பரிசு வாங்கிட்டு வந்தது. அந்த சிலையோட வடிவம் வந்து ரொம்ப அற்புதமான வடிவம். அந்த வடிவம் வந்து எந்த சிற்பியும் செய்ய முடியாத ஒரு சிற்ப வடிவம். அதே போல் தற்காலத்தில் எங்கள் தகப்பனார் செஞ்ச வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில், அப்புறம் நிறைய விக்கிரகம், பெங்களூர் இஸ்கான் கோவில், வெளிநாட்டில் உள்ள லண்டன் முருகன், அதெல்லாம் அமெரிக்காவில் 108 தாண்டவங்கள் செஞ்சு கொடுத்தோம். அந்த வடிவம் சமயபுரம் அம்பாள் நாங்கள் செஞ்ச வடிவம் தான். வெக்காளியம்மன் விக்கிரகம், அப்புறம் திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி தாயாரும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் எங்கள் ஊரில் சாமிமலை தங்கரத உற்சவரும் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அது மேல்மலையனூரில் உள்ள அம்பாள் அங்காளம்மன் தங்கரத உற்சவரும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இதெல்லாம் எங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத, எங்கள் திறமையெல்லாம் ஃபுல்லாக வச்சு ரொம்ப சிறந்த முறையில் பண்ணி கொடுத்தோம். வாழ்நாளில் மறக்க முடியாத சிலைகள். இப்படி கூட கடவுள் இருப்பாங்களான்னு உங்களோட கிரியேட்டிவிஷனில் ஏதாவது கடவுளை உருவாக்குவீங்களா, உருவாக்கலாமா? எப்படின்னா ஒரு சிற்பிக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் உண்டு. சிற்ப சாஸ்திரத்துலேயும் ஆகமத்திலையும் சட்டத்திட்டங்கள் உண்டு. ஒரு தியான ஸ்லோகம் இல்லாத ஒரு சிலையை செய்யக்கூடாது. மற்ற மாரி சொல்கிற மாரி செய்யக்கூடாதுன்னு எங்கள் தகப்பனார் சொல்லியிருக்காரு. பல பேர் எங்களை வந்து ஒரு காளியை வந்து மாற்றி இப்படி கையெல்லாம் மாற்றி செய்யணும், இப்படி மாற்றி செய்யணும்னு ஒவ்வொரு சிலையும் கூட ஐயப்பனை கூட வேறு மாரி மாற்றி செய்யணும்னு கூட எங்களுக்கு செய்ய சொல்லி வந்திருக்காங்க. அது நாங்கள் செய்ய மாட்டோம். அது தியான ஸ்லோகத்தில் இல்லை. அந்த தவிர எங்கள் அப்பாவும் செய்யலை, எங்களையும் செய்ய சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் அதை செய்யறதில்லை. இப்போ ஒரு சிலையோட அழகு அப்படிங்கிறது அந்த மூக்கில் சில பகுதியில் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்மளோட சிலைகளில் சில பகுதியில் வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். இது ஏன்னா நம்ம கண்ணு திறந்தால் தான் நம்மளோட ஃபுல் அந்த கண்ணில் இருக்கிற கருவில் ஒயிட் பார்ட்டில் தான் நம்மளோட முழு முக்கியத்துவமே அடங்கியிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சிலையை வடிக்கும் போது இது செம்மையாக வந்துடும், இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எந்த பகுதி உங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு முழுமை மனசில் இருந்தது? முழுமையாக செய்யணுன்னா ஒரு முழு திருப்தி வரணும். ஒரு சிலையை வரணுன்னா ஒரு சிற்பிக்கு அந்த சிலையோட முகம் மட்டும் நல்லா அமையணும். அது அமைஞ்சிட்டாலே ரொம்ப
அந்த தெய்வ கடாட்சியம் வந்த மாரி ஒரு பிரம்ம அவருக்கு வரும். அந்த முகத்திலேயே பிரதானம்ங்கிறது மூக்கு. முதல்ல மூக்கு அமையணும். மூக்கு அமைஞ்சாதான் யார் எந்த ஒரு சிலை நேச்சுரல் பீஸ் வந்தாலும் மூக்கு அமைஞ்சிட்டுன்னா சிலையே அமைஞ்ச மாரி தான். கண்ணு அமையும், அது வேற. முதல்ல மூக்கு அமையணும், அதுக்கப்புறம்தான் அடுத்தது கண்ணு அமையணுங்கிறது எங்களுடைய தகப்பனாரோட ஒரு ஒரு அறிவுரை எனக்கு. ஏன்னா ஒரு சிலையை வடிக்கிறோம், அந்த மூக்கு பகுதி உடைஞ்சு போச்சுன்னா அந்த மூக்குக்கு பதில் மூக்கை சின்னதாக்கணும், மூக்குக்கு மாரி முகத்தை சின்னதாக்கணும், முகத்துக்கு மாரி உடம்பை சின்னதாக்கணும். அதால் பிரதானமாக மூக்குங்கிறது ஒரு சிலைக்கு ஒரு முக்கியம்னு அவர் தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதால தான் நாங்கள் வார்ப்பட சிலையை முழுமையாக தீர்மானம் பண்ணிட்டு கடைசி வேலையாக முகத்தை நாங்கள் வச்சுருக்கோம். கடைசி வேலையில் மூக்கு பகுதி தான் கடைசி நாங்கள் தீர்மானம் பண்ணுறதுங்கிறது எங்களுடைய வேலை, அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும். அதால் மூக்கு பகுதி சிற்பிக்கு முக்கியமான ஒரு பகுதி. ஒரு சிலையை செய்யறதுக்கு எத்தனை மாதங்களா இல்லை வருடங்களா, அந்த மாதிரி எவ்வளோ நாட்கள் ஆகுதுங்க ஐயா? ஒரு சிலையை வடிக்கணுன்னா ஒரு அதையே தொடர்ந்து பண்ணணுன்னா ஒரு ஒரு 2 மாதத்தில் பண்ணலாம். ஒரு 2 அடி சிலைன்னா ஒரு 10 நாளில் வேக்ஸ் மாடல் பண்ணலாம். அது இயற்கையாக சன்லைட்டில் காஞ்சி வர்றதுக்கு எப்படியும் 20-25 நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை வந்து வார்ப்படம் பண்ணி தீக்கிறதுக்கு, நல்ல சுத்தமாக தீக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2 மாதம் ஆகிடும். சில வெளிநாட்டு ஆர்ட் லவர் வந்து எனக்கு ஆன்டிக் வேணும்பாங்க. அப்போ முடிஞ்ச விக்கிரகத்தில் காப்பர் சல்பேட் அமோனியம் குளோரைடுன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, துருசு நமச்சாரம்னு. அதை கலந்து நம்ம தடவிட்டோம்னா ஒரு 1 ஹவரில் அது அப்படியே ஆன்டிக் கலராக ஆகிடும். அது வந்து பழசு மாரி ஒரு கலர் வரும். பல வெளிநாட்டில் உள்ளவங்க இங்கே உள்ள கலை பிரியர்களெல்லாம் இந்த பிராசோ போட்டு கருத்துதுன்னா பிராசோ போட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இது ஆன்டிக் கலராக இருந்ததுன்னா யாரும் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியதில்லை. வெறும் காட்டன் துணி போட்டு கொடுத்தா அப்படியே பச்சையாக கலராக இருக்கும். அது பார்க்கறதுக்கு அழகாகவும் அந்த வேலைப்பாடுகளும் தெளிவாகவும் தெரியும். நிறைய இப்போ கல்வெட்டுகள், சுரங்கப்பாதைகள், நிறைய விஷயம் வந்து சிலைகள் எல்லாம் வந்து நம்ம பூமியில இருந்து இப்போ தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வரும்போது உங்களை வந்து அது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, எப்படிப்பட்ட சிலைகள்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிடுவாங்களாங்க ஐயா வந்து பாருங்க? நிறைய பேர் இந்த போலீஸ்லேருந்து கூட சிலைகள் கண்டுபிடிச்சது எடுத்துகிட்டு வருவாங்க. அதை வந்து எந்த காலத்தில் இது பண்ணதுன்னு கேட்பாங்க. ஆனால் அது வந்து எங்களுடைய அனுபவத்தில் அந்த விக்கிரகத்தோட தேய்மானத்தை வச்சு இது வந்து 600 வருஷம், இது 400 வருஷம், இது 1000 வருஷம் அப்படிங்கிறத எங்களால் சொல்ல முடியும். 1000 வருஷம் உள்ள சிலைகளை எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அந்த 1000 வருஷம் சோழர் காலத்தில் எப்படியாப்பட்ட நகாசு வேலை எந்த அமைப்பில் இருக்குது, சிலையோட அமைப்பு,
நகாசு வேலை எப்படி இருக்குங்கிறத நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு அனுபவத்தில் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு 300 வருஷம் 400 வருஷத்துக்கு சிலை இதுதாங்கிறது சொல்ல உறுதியாக சொல்கிறதுக்கான இது எங்களால் முடியும். அது அந்த அனுபவத்தால் தான் அதை சொல்ல முடியும். கோயிலில் போய் பார்க்கும்போது ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படி ரசிப்போம் இல்லையா, நான் ரசிப்பேன். ஸோ அந்த மாதிரி ரசிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த கடவுளை ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பார்த்து பார்த்து செய்கிறீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ ரசிப்பீங்க அவரை? எந்த விதமாக கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பொறுப்பாக செய்கிறதா, இல்லை நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்டு நம்ம தோழர் அந்த மாதிரி ஒரு உரிமையோட சமயபுரம் அம்பாள் நாங்கள் பண்ணது தான். அப்பா மெழுகு பிடிச்சாரு, தீர்மானம் நான் தான் செஞ்சேன் அந்த சமயபுரம் அம்பாள். ஆனால் இது செஞ்சு நாங்கள் ஒரு 25-30 வருஷம் ஆகுது. சமீபத்தில் கூட சமயபுரம் கோவிலுக்கு போனேன். அது யதார்த்தமாக நான் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது தங்கரத்தில் அம்பாள் வராங்க. பார்த்துட்டு வியந்து நான் கையெடுத்து கும்பிட்றேன். எனக்கு நான் செஞ்ச பொருள் அதுன்னு ஞாபகமே இல்லை. எப்படி மற்ற பக்தர்கள் உருகி கும்பிட்ற மாரி நானும் எங்கள் குடும்பம்லாம் நல்லா இருக்கணும், மேலும் தொழிலும் நல்லா இருக்கணும்னு விரும்பி வேண்டிக்கிட்டு தான் அந்த கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்தேன். எந்த ஒரு உண்மையான ஸ்தபதி, நல்ல ஸ்தபதி தன்னுடைய பொருள் தான் அதுன்னு நினைக்கிறானோ அவன் ஸ்தபதி கிடையாது. என்னைக்கு கண் திறக்கிறானோ அது கடவுளாயிடும். அடுத்த நிமிஷம் கண் திறந்த பிறகு தீவார்த்தனை பண்ணும்போதே அது நம்ம செஞ்ச பொருள் இல்லை, அது கடவுள்னு நினச்சி கும்பிட்ற ஸ்தபதி தான் உண்மையான ஸ்தபதி. அவங்ககிட்ட தான் இந்த கலையும் நிற்கும், தெய்வ பக்தியும் நிற்கும். இந்த ஐம்பொன் சிலை வடிக்கிறதுலையும் நீங்கள் செய்யக்கூடிய கலை வேலைகள்லையும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க ஐயா? நான் இந்த சிலையை ஒவ்வொரு சிலை வடிக்கிறதையும் வடித்து முடிச்சுட்டு அதை நான் ரசிப்பேன். நான் ரசித்து பார்த்து அந்த அழகையும் அந்த வேலைப்பாடையும் நான் ரசித்து பார்ப்பேன். காரணம் என்னென்னா எங்கள் அப்பாவே சொல்லியிருக்காரு, நம்ம சிலையை நம்ம செய்கிற சிலையை நம்ம ரசிக்கணும்ப்பா, அந்த அழகை நம்ம ரசிக்கணும். அந்த நம்ம அழகை ரசிக்கும்போது அதில் தவறுகள் இருந்ததுன்னா உடனே திருத்திடலாம். எந்த குறையும் இல்லாமல் நம்ம இந்த சிலையை கொடுத்துட்டோங்கிற அந்த டெலிவரி டயத்தில் அந்த ஏற்படுற அந்த மன நிறைவு தான் நான் ஒவ்வொரு சிலையிலையும் நான் மகிழ்ச்சியாக இருக்கு நினைக்கிறேன். அந்த மனநிறைவு காலாகாலத்துக்கு நீடிக்கும். ஆனால் நாங்கள் செய்கிற அந்த உயிரோட்டமான அந்த சிலையோட வயசு கணக்கிட முடியாது. 1000 வருடத்தை கடந்தும் இது வாடும். ஒரு காலகட்டத்தில் நான் செஞ்ச சிலையை பார்த்து இந்த சிற்பி எப்படி செஞ்சுருக்காரு, இந்த சிலையை அவ்வளோ அற்புதமாக வடிச்சிருக்காரேன்னு என்ன நினைச்சு என் தொழிலை பார்த்து என்ன நினைக்கிற அந்த நிலை தான் என்னைக்கும் நிலைச்சிருக்கும். நான் நிச்சயம் அந்த இடத்துல நான் வாழ்வேன்னு நினைக்கிறேன். நான் 1000 வருஷம் கழித்து நான் வாழ்வேங்கிற அந்த ஒரு உணர்வோடு தான் நான் ஒவ்வொரு சிலையும் நான் செஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாங்க, அது கண்டிப்பாக நிலைச்சு நிற்கும். கோவில்களில் ஐம்பொன் சிலைகளை தெய்வமாக வணங்கும் எந்த ஒரு பக்தரும் இந்த விக்கிரகத்தை எந்த ஸ்தபதி செய்திருப்பார் என்று நினைப்பதில்லை. ஸ்தபதிகளும் அதை எதிர்பார்ப்பதில்லை. ஏனென்றால் சிலையை மறந்து இறைவனாய் நினைக்க வைப்பதுதான் ஸ்தபதிகளின் திறமைக்கான அங்கீகாரம். சுவாமிமலை ஸ்தபதிகள் யாரும் தாங்கள் கடவுள் சிலையை உருவாக்குவதாக சொல்வதில்லை. மாறாக தங்கள் வாயிலாக கடவுள் தன்னையே விக்கிரகங்களாக உருவாக்கிக் கொள்வதாக நினைக்கிறார்கள். ஐம்பொன் சிலைகள் வாயிலாக பக்தர்களை இறைவனைக் காணச் செய்கிறோம் என்ற உணர்வே ஸ்தபதிகளின் முகங்களில் பூக்கிறது ஒளிரும் புன்னகையாய்.